அவன் வந்து பரலோகத்துக்கு போறான்றது நிஜம்தான். ஆனா அவன் வாழ போறது பரலோகத்துல இல்லை. சில பேர் செத்தவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்றாங்க. செத்தவங்க எல்லாம் ஒரு நாள் இங்க வரப்போறாங்க. சார், நம்மெல்லாம் அங்க போவோன்றதுக்கு எனக்கு வசனம் காட்டுங்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. ஆனா நான் உங்களுக்கு வசனம் காட்டுறேன். அவர் 1000 பரிசுத்தவான்களோடு பரிசுத்தவான்லாம் அங்க போலான்னு இருக்காங்க. அவர் அங்க இருக்கிறவங்க அங்க கூட்டிட்டு வர்றாரு. ஆமென். எக்கால சத்தத்தோடு ஆரவாரம் மிக்க தூதர்களோடு. ஆமென். அங்க பாருங்க, தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை எல்லாவற்றின் நிமித்தமும் அவரை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். நான் என்ன கேட்கிறேன், இங்க இருக்கிறவங்களாம் அங்க போறதுதான் இலக்கு. அதுவா இருந்தால் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு வருது என்ன பஸ் சார்ஜுக்கா? அவ்வளவு பேர் இங்க கூட்டு வரணும். 1000னா 1000 கிடையாது, இன்யூமரபிள். உங்களுக்கு தெரியும் தானே, பிபிலிக்கல் நம்பர்ஸ் வந்து 1000 மீன்ஸ் இட்ஸ் நாட் 1000. ஒரு 1000 பேரை கரெக்டா கூட்டு வருவார் போல. அப்படியே படிக்கூடாது. எண்ணிக்கைக்கு அடங்காத பரிசுத்தவான்கள். ஆமென், ஆமென். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்குன்னு என்ன அர்த்தம்? In a Jew calculation 1000 means big numbers. அது ஒரு பெரிய எண், அவ்வளவுதான். அதுக்கு என்ன அர்த்தம்? எண்ணிக்கைக்கு அடங்கா. அப்போ மேல மேல வந்து ரிசர்வ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. பரலோகன்றது என்னது? இஸ் a reservation place. இன்னும் கரெக்டா சொன்னா வெயிட்டிங்ல உட்கார்ந்துருக்காங்க. இந்த பூமியை சிறப்பா மாத்தி தரமா ஆக்கும் போது அவர் அவர்களோடு பரிசுத்தவான்கள் பரலோகம் செல்வார்கள் அல்ல, பரலோகத்தில் இருக்கும் பரிசுத்தவான்கள் பூலோகம் வருகிறார்கள். மனுஷனுக்காக இந்த பூமி மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆனா அந்த மனுஷன் இந்த பூமியிலிருந்து மரிக்கும் பொழுது அவன் வந்து பரலோகத்துக்கு போறான்றது நிஜம்தான். ஆனா அவன் வாழ போறது பரலோகத்தில் இல்லை. 1000 பரிசுத்தவான்களோடு. ஆமென்.